வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிலுக்க டிஷ்ஷம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஷ்ஷுனா புளித்தோ சமைக்க போகிறோம். எப்படி தெளிவாக கொஞ்சம் சொல்லித்தரேன், மக்கள் வீடியோ பார்க்கலாம். ஒரு அற்புதமான டிஷ்ஷு, இவர் ஈஸியான விற்கிற ஒரு பொருள் தான். வாங்க நான் வீடியோ புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் சொல்கிறேன், அதை கவனமாக பார்த்துக்குங்க. ஜீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், நம்ம காரக்குடி செட்டிநாடு மசாலா தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, முருங்கைக்காய் 1, பச்சை மிளகாய் 3, பூண்டு 50 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், தேங்காய் பாதி முடியல அதில் பாதி சின்னது, மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், மாங்காய் பாதி, கத்திரிக்காய் 5, வெண்டைக்காய் 100 கிராம், தக்காளி 3, எண்ணெய் 100 ml. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காயை மட்டும் வதக்கிக்கிறங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு ஜெல்லி மாதிரி வரும். வெண்டைக்காயை வதக்கிட்டு மேலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெண்டைக்காயை வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. இப்படி வதக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த அந்த ஒரு ஜெல்லித்தன்மை வந்து வெளியேறிடும், ட்ரை ஆயிரும். அப்போ நம்ம ஃபைனலாக அந்த குழம்புல தூக்கி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி புளியை வந்து நம்ம எடுத்து இந்த புளி வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டு மற்ற வேலையில் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் குழம்பு வச்சுட்டு டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கு நம்ம கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இது 3ஐயும் நான் இப்போ ஒன்றா தான் கலந்துருக்கேன். எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி டீஸ்பூன் கணக்கு இல்லைன்னா நீங்கள் டப்பாவில் வச்சுருப்பீங்க, இந்த 3 விரலை எடுத்து இந்த இப்படி 4 விரலை எடுத்து இப்படி பிடிச்சி தூவி விடுங்க. ஏன்னா நீங்கள் டப்பாவில் வச்சுருப்பீங்க, ஒன்றும் இல்லை, 4 விரலை எடுத்து அப்படி தூவி விடுங்க. நான் வந்து ஒரு 10 பேருக்கு சமைக்க போகிறேன் இன்றைக்கி புளிக்குழம்பு. நீங்கள் ஒரு 5 பேர், ஒரு 4 பேர்னா அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. இதுலேருந்து பாதி தான். எப்போவுமே நான் கொடுக்குற அளவில் நீங்கள் பாதியாக பிரிச்சிட்டிங்கனாவே நல்லா வரும். ஸோ நமக்கு கடுகு சீரகம்லாம் வதங்கிடுச்சு. டக்குன்னு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து வச்சிருந்த பூண்டு எடுத்து அதில் போட்டுடலாம். பூண்டு வந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் புளிக்குழம்புக்கு. ஸோ அதனால் முழுசாக போட்டிருக்கேன். அப்படியே இந்த இடத்துல பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு லைட்டாக ஒரு கிண்டிக்குங்க. இப்போ புளிக்குழம்புல வந்து காயெல்லாம் நான் வதக்குவேன். இப்போ இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்களா, இந்த முருங்கைக்காய் தக்காளி போடும்போது போடுங்க. ஏன்னு கேட்டால் முருங்கைக்காவே வேகிறதுக்கு லேட் ஆகும், கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், மற்ற மாங்காய்லாம் சீக்கிரம் வந்துடும். ஸோ அந்த தக்காளி போடும்போது இந்த முருங்கைக்காயும் போட்டுடலாம். இந்த எண்ணெயில் காய்கறி வதங்குச்சுன்னா எந்த பொருளுமே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸ்லோ ஃபயரில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. வெட்டி நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா காரி போயிடும். காரம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அந்த கார வாடை அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, வெட்டிட்டு போட்டுடலாம்.
ஒரு கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நமக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் மிளகாப்பொடி போட்டுடலாம். காய் வந்து கத்திரிக்காய் அரை பதத்தில் இருக்கும்போது, ஒரு அரை வேக்காட்டில் இருக்கும்போது நீங்கள் மிளகாப்பொடி, அந்த மல்லிப்பொடி, மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா காயெல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் போட்டுடலாம், மிளகாத்தூள் போட்டுடலாம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பெரிய விஷயமே கிடையாது. நம்ம காரக்குடி மசாலாத்தூள் நான் சொன்னேன்ல உங்களுக்கு அடிக்கடி, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியதான்னு, அதுதான். இந்த டயத்தில் உப்பு போட்டுருங்க, அப்போ தான் காயில் சாரும். புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்குலாம் உப்பு அதிகமாக தான் தேவைப்படும். நான் 1 ஸ்பூன் போடுறேன், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கிறலாம். ஏன்னா புளி சேர்த்தோம்னா நமக்கு உப்பு அதிகமாக இழுக்கும். மசாலா வதங்கிடுச்சு, லைட்டாக வதங்கினோடனே இப்போ இந்த புளியை ஊற்றிடலாம். நான் புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஊற்றுனீங்கன்னா அந்த புளி ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஹை ஃபயரில் வைங்க. வச்சுட்டு நல்லா மசாலாவை நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த டயத்தில் அப்படியே கருவேப்பிலை தூவி விட்ருவோம். நான் எப்போவுமே கருவேப்பிலை ஆரம்பிக்கும் போது போட மாட்டேன், ஏன்னா அதில் பொறுப்புன்னு வெடித்து ட்ரை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஓரளவுக்கு ஊற்றுங்க, ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்களா, இந்த இதுக்கு தண்ணி தான் போதும், ரொம்ப ஊற்றிட வேணாம். அப்படி லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுத்து மாங்காய் வெண்டைக்காய்லாம் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்துகிட்டு மூடி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இந்த டயத்தில் ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த வெண்டைக்காய் நான் வதக்கி வச்சேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே தூவிடலாம். தூவிட்டு இந்த டயத்தில் நீங்கள் மாங்காயை போட்டுருங்க. மாங்காய் கழுவி வச்சு வெட்டி வச்சுருக்க இந்த மாங்காயை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே உப்பு பாருங்கள். உப்பு செக் பண்ணி பார்த்தோம், கம்மியாக இருக்குது. ஸோ நான் 1 ஸ்பூன் போட்டேன்ல, மேற்கொண்டு அரை ஸ்பூன் போடுறேன். அப்படியே மூடி வச்சுருங்க ஸ்லோ ஃபயரில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயை ஊற்றிடலாம். ஃபயர் ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல கலராக வந்துடும். மாங்காய் வெந்திருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாமே தெரியுது. அப்படியே ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃபயரில் வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பூரா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். தேங்காய் வந்து நான் பாதி மூடி தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாதி மூடியில் அதுலேயும் இப்போ காவாசி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 5 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 சில்லு 1 சில்லு போடுங்க, போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு புளிக்குழம்பு. மிளகாப்பொடி வந்து வீட்டில் நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா, புதுசாக அரைச்சிங்கன்னா காரம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து நான் ஒரு 2 மாதம் 1 மாதம் ஆச்சுன்னா அதோடைய காரத்தன்மை குறைஞ்சிரும். அப்போ புதுசாக அரைக்கும் போது பார்த்து கம்மியாக போடுங்க. இப்போ 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஆனால் மிளகாப்பொடி வந்து 2 மாதம் ஆயிடுச்சுங்க அரைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது காரத்தன்மை குறைஞ்சிரும். அப்போ வந்து நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கிறங்க.